எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்ரீகீதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்ரீகீதா கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் ஸ்ரீகீதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏராளம் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவும் கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா குற்றம் குறை சொல்லிக்கிட்டு மனுஷனதான் வலிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம் அடனா இருபத்தும் அடி வாங்கும் இருதங்கம் அப்படியான்னு இப்படியான்னு சொல்ல முடியல சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல என்ன பத்தி கேட்டு பார்த்தேன்டா நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்நேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் ஸ்நேகிதா கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் ஸ்நேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா அந்த இடத்த மட்டும் குமுக்கு முக்கு நடத்துறாரு அண்ணே நாங்களாம் சேர்ந்து ஜாலியா ஒரு ஜோலியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம் சரி ஏன் இப்படி அழுத மணிக்குனே உட்கார்ந்திருக்க என்ன பிரச்சனை போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வா 2 குடம் கிடக்கு பின்னாடி ஒரு டேங்க் வேற இருக்கு சரி நாங்களாம் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்கேன் யார் அந்த ஒருவர் அவர் யாருங்கிறத சொல்லவா மல்லியம்மாட அண்ணே 7 பேர் இருக்காரு என்ன நீ பண்ணதுக்கு அவர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு அவர் எப்படி நினைச்சிருக்கேன் நான் கேட்டலாம் ஆறு நீங்க சொல்றேன் வாயே திறக்கக்கூடாது நீ குடிக்கிறியா ஓட்டி போட்டு குடிக்கிறாங்கப்பா கேட்டேளா அங்கே அதை பார்த்தேளா இங்கே
இவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு டியூப் லைட். வீட்லயும் இப்படிதானா? சீ, நான் போய் எங்க மாமா பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா கந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. அண்ட குண்டா சாமச்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய எங்களை வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நான் கட்டி காத்த என் சிவகங்கை கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே. இதில் நேராச்சுன்னு சொல்கிறீங்க. அவங்களையும் ஆளை காணோம்னே. அவங்களும் கோட்டுமை ஹவுஸ்னே. வந்த 2000 வண்டியில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போனானோ, எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு போனானே என் தம்பியெல்லாம். இதே இன்றைய காலம், இதே நாடகம். புராணம் ராமாயணம் மகாபாரதம் கேட்க இப்போ ஆள் இருக்கா? கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்க. அன்றைய காலத்தில் கையில் கைபேசி இல்லை. இன்னைக்கு எந்த சாமியை கேட்டாலும் டபக்குன்னு வந்துடும். கூகுள் சர்ச்சிங் ப்ரோ. டுபுக். நம்ம ஊரில் ஜேஜிபி மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 1700 தர்றேன். இதை பூரா டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா? அப்படியே பிரட்டி இதில் பூரா அப்படியே வரிச்சு இங்கே கொண்டு கதைக்கு வரேன். வானே வேத்துல வானே. என்ன வேமா வந்து பானிப்பூட கார மாதிரி கூப்பிட்ற? என்னடா கதைக்கு தானே? கதைக்கு தான் வரேன். வானே. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கப்பா. அதுக்கு என்ன தலைவன் தானே, அதுக்கு என்னடா சொல்லு. என் குடும்பத்தை பற்றி தெரியாமல் ஒரு பெட்டிக்காரன் அரை விழுந்து கிழக்க விழுந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் முட்டி போகிறேன். என் குடும்பம் லேசான குடும்பம் பிரயத்தனி பயமேனே. இந்த உலகத்திலேயே அதிக பணக்காரன் யாருன்னா நான் தான்டா. என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? பணக்காரனா வீட்டில் இருக்க முடியுதுனாடா. எங்கள் அப்பா தான்டா கோடீஸ்வரே. கதைக்கு சொல்கிறேன்டா போடா. ஆனால் எங்கள் அப்பா என்னை அடிப்பார், திட்டுவார், கல்லை வெட்டி எறிவார். எல்லா அப்பனும் அதை தான்டா செய்வாங்க. நன்றி, ராங் நம்பர். ஆனால் எங்கள் ஆத்தா சொல்கிறான் கோத்தா சொல்லு. பெட்டிக்காரன் தாலி மெட்ராஜா இருப்பானா? கோத்தா சொல்கிறான் ப்ரோ. எங்க அம்மா 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 இருக்கா? செத்து போச்சா? இருக்குடா. பார்த்ததே இல்லை அம்மா. எங்க அம்மா வேற நங்கு 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 நங்கே மோகினி. என்ன என்னப்பா மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்லை, கேபிடிவில் கம்பெனியில் வேலை ஆச்சு. சுடுகாட்டில் இருக்குமா? அவங்க ஆத்தா அப்படி இப்படி வச்சுருக்காங்கடா. 7 பிள்ளைய பார்த்தாங்க ஆத்தா. 7 பிள்ளையும் ஈயரம்பு கடிக்காம பசினுடைய அருமை தெரியாம வளர்த்தா எங்க அம்மா. ஏண்டா ராதா, என்னடா உங்க அப்பா நம்பிக்கை வேற வேலையே இல்லையா? வேற வேலையே இல்லைன்னு கேட்கிறேன். தெரியாம தான் கேட்கிறேன். தம்பி, வதக்குன்னு கோயில்பட்டி மேடையோட அந்த வார்த்தையை விட்டு. ஏன்ன கோச்சுக்கிற? 7 பிள்ளை எங்க ஆத்தா அப்பனும் பெற்றிருக்காங்கன்னா உங்க ஆத்தா அப்பனை பெக்க சொல்லு. உங்க அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்குற. அந்த வேலையே இல்லையான்னு கேட்குற வசனத்தை மறந்துரு. எங்க அப்பனுக்கு வேலையே இதேன். போடா முட்டு முண்டை. நன்றி. இல்லை இல்லை, அங்கேதான் தலை வச்சு படுத்திருப்பாரு. காத்தாடியை கவட்டக்குள்ள வச்சுக்கிறார் மூடு. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன் உனக்குன்னா கவட்டைக்குள்ள காத்தாடி வைக்கலையா?
நேற்று தான் எங்கள் ஆத்தாள் அப்பன்னு எனக்கு பூ வச்சுட்டு வந்திருக்காங்க ப்ரோ. பூவா? சூப்பர். நம்ம திருவிடான இருக்குல்லடா. ஆமா. புள்ளியடி தம்பம் தெரியுமா? புளியடி தம்பா? புள்ளியடி தம்பம் பக்கத்தில் உள்ள கருவி காட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க புளியடி தம்பத்துல. கருவி காட்டில் தான் நான் பார்த்தது. கருவி காட்டில் அவர் சோமை என்ன வேணும்? சோமனா? சோம எங்க பெரியப்பா இருக்க. டேய் மச்சான், மச்சான ஆயிட்டோமா? உங்க ஜாதகத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? அது உங்க தங்கச்சியா? ஏன் தங்கச்சி தான். எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பா வந்தேன் பொண்ணு பார்க்க போனாங்க. நான் இன்னைக்கு வரல மச்சான், காலில் பீங்கா வெட்டி பிடிச்சி. ஆஹா, உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கேன்? அவ்வளோ அழகா இருக்கு மச்சான். செப்பு சிலை மாதிரி இருக்கு என் தங்கச்சி. ஏன்டா முண்டை சிலை எப்படி நல்லா இருக்கும்? சிலைய பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம், அது மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு மச்சான். 18ஆம் படி அருளோடு சங்கிலி கருப்பு அருளோடு கோயில்பட்டி வந்த நேரம் என் பொண்டாட்டி நல்ல ஒம்பளை அமையணும். கருப்பா ஆசாரம் தவறாதடா. அப்படி மாப்பிள்ள உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருச்சுன்னா ரெட்டை கடை வெட்டி மொட்டை ஓடுவேன், செவ ரொட்டியை சுட்டு தின்றக்கூடாது. நீ இப்படி நீங்க கூப்பிடுவீன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இருக்கா ஏதாச்சும் ஒரு இழிச்சா பையன் சிக்குவான்னு நினைச்சேன். அப்புறம் நான் இழிச்சாப்பலாடா இல்ல மச்சான். உங்க தங்கச்சியை கூட்டுவாங்க, அழகா இருக்கும்ல, கூட்டுவா. அதான் சொல்லிட்டேன் இல்ல மச்சான். உங்க தங்கச்சி பேர் என்ன? சப்பு. உன்னை நாடகத்துல போட்டதே தப்பு. இல்ல மச்சான். சப்புன்னு எப்படி வைக்கிறாங்க? அது எங்க பெரியப்பாரு ஐஸை சப்பிக்கிட்டே பெற்றிருக்காப்ல. ஓ, அதனால சப்புன்னு பேர் இருக்கு. பேர் சப்புரியா? அது சுருக்கி நாங்க சப்புன்னு தான் கூப்பிடுறோம். இவன் தொண்டை நல்லா தவளை மாதிரியா இருக்கு. அந்த பிள்ளைய கூட்டுவாங்கடா. என் பொண்டாட்டி வந்து அந்த அழகு தேவதை அந்த மேடையில் நிற்கும் போது கோயில்பட்டி பொம்பளைய கூட வாயில் விரல வைக்கணும். நம்ம அப்படி அழகு இல்லைன்னு போறாம படணும். கருப்பா ஏற்று பாடுறா. போய் ஏசி காரில் கூட்டியாப்பா. மச்சான், என் தங்கச்சியை கூட்டு வரேன். உடனே பரிசம் போடணும், உடனே தாலி கட்டணும். காலையிலே இந்த வாசல்லே தாலி கட்டுறேன். பா மணி மெதுவா கூட்டியாயா? ஆனா பந்தி வள வரும்போது நீ வந்துடாத. ஏசி காரில் கூட்டியாயா? மெதுவா கூட்டியா. என்ன தங்கச்சியை கூட்டு வர போறானா இல்ல மேலகாரில் கூப்பிட போறானா? மணி டேய், நீ பொண்ணு வாக்க கூட்டு வரையா மஞ்சு ரோட்டுக்கு மாடு கொண்டு வரையா? இல்ல மச்சான், என் தங்கச்சியை பார்த்து அது என் தங்கச்சி மாலை உங்களுக்கு போடுமா? அப்பதான் நீங்க கண்ணை அவ்வளவு அவசரம். அப்பதான் கண்ணை திறந்து நீங்க பார்க்கணுமா? ஐயோ, என் மச்சானுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவ்வளோ அழகு. போங்க வேமா கூட்டு வாங்க மச்சான். இப்போ ஓலாட்ட அவ்வளோ கூட்டி வா. நீ ஏன்டா மண்டி ஓடுக்கு இருக்க தூண்டி ஓடுற மாதிரி மயிர் மேனே? பொம்பளையில பூரா போறாம வருமே. ஏய் மெதுவா ஒண்ணுக்கு வரையில நீ நீர்மாலைக்கு வரையிலடா. கண்ணை மூடுங்க மச்சான். திரும்ப தங்கச்சி மெதுவா. ஆத்திரம். வெக்கப்படாத செல்லம். ஏன் கிளி சீட் எடுக்காம உள்ள போயிருச்சு? இல்ல மச்சான், உங்களை பார்த்து வெக்கப்படுது என் தங்கச்சி. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் மச்சான், அறையெல்லாம் மாட்டேன். வாங்க. அந்த உடம்பு எங்கனே பார்த்த மாதிரி இருக்கு. நம்மளோட புலங்கின உடம்பு மாதிரியே இருக்கு மச்சான். என் தங்கச்சி மாலையோட உங்களை பார்க்க வந்துருச்சு. மச்சான் தங்கச்சி சரி, மசுர் என்ன சாணி மாதிரியா இருக்குண்ணே? அது பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துச்சு, அவசரமா கூட்டு வந்துட்டு சைட் பண்ணியிருக்கா டைட்டா? ஆமா மச்சான் உன் தங்கச்சி பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். தங்கச்சி மச்சானுக்காண்டி 2 பாட்டு பாடுறா. ஐயோ வெக்கப்படாதடா தங்கம், பாடுறா. வாங்க மச்சான் வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. என்ன பீங்காந்துட்ட நாய் மாதிரி சத்தம் கேட்குது? என்ன ஹலோ, வேற எதுவும் இடிய கிடிய இறக்கி விடுறீங்களா? இல்ல மச்சான், வரும்போது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் இந்த போய் வாங்கிட்டு வரேன்டா என் தங்கம். சோடா என்ன உனக்கு என்ன? இந்த காலை எங்கனே பார்த்துருக்கேன், அதே வலசை. உப்பில்லாத பத்திய காரை ஊறுகாய பார்த்தனா தொண்டனைக்கா. தொண்டனாக்காவா இப்போ முடிச்சு விடுறேன். தொண்டனாக்கா வரைக்கும் வந்துட்டீங்களாடா? வாங்கடா. இல்ல மச்சான், லவ் மூடுல இருக்கு என் தங்கச்சி. அந்த நிலாவத்தான் நான் கையில ஒடிச்சேன் ஏ ராசாத்திக்காக. என் தங்கச்சி தான் பாடுமா? பாடட்டும், பாடுதா. அந்த நிலாவத்தான் நான் கையில ஒடிச்சேன் ஏ ராசாவுக்காக.
எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அவளை அரைஞ்சு ஒரு கண்ணை மூடனா மைத்திலி ஆட தெரியும். மச்சான் நான் என்ன சொன்னேன்? கண்ணை மூடுனா என் தங்கச்சி மாலை போடும், அப்பதான் நீங்க கண்ணை திறக்கணும்னு சொன்னேன்ல. தங்கச்சி முகத்தை காமிங்க மச்சான். நீங்க கண்ணை மூடினாதான் மாலை போட்டு டேய், பாட பாடிக்கிட்டே இருந்தா எப்பதான் நீ மச்சானை பாக்குறது? பேசாம இருமா மச்சான். கண்ணை மூடுங்க, இங்கிட்டு திரும்பிடுங்க மச்சான். முதுகுக்கா மாலை போடுறது? வாயிலே அடிச்சு போடுவேன். தங்கச்சி மச்சானுக்கு மாலை போட போறீங்க. மக்களே, மச்சானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எல்லாம் 1 2 3 சொல்லுங்க. 1 2. இருமா, உனக்கு தங்கச்சி உனக்கு வாழ்த்து சொல்லணுமா? அப்புறம் இந்த வந்துட்டேன். இருமா, போடலாம். 1 2 3. மச்சான் கண்ணை மூடுங்க மச்சான். கண்ணை மூடுங்க மச்சான். மாலை போடணுமா இல்ல என் தங்கச்சி? மச்சான் இதே என் தங்கச்சி சப்பு. நல்லா இருக்கா சப்பு? எங்கனையே தப்பு நடந்து வச்சாடா. எந்த காட்டு பிறகு தெரியுமுண்டையோ. மச்சான் காலையிலே தாலி கட்டி வச்சுக்கோமா. என்னப்பா? காலையிலே தாலி கட்டி. ஐயோ, என் தங்கச்சி அடம் பிடிக்கிறா. எப்படி வளர்த்துருக்க பாருங்க. எஸ் அண்ணே, எனக்கு இப்பயே தாலி கட்டணும் அண்ணே. குடும்பத்தோட பெட்ரோல் குண்டை வீசிடுவே மரியாதை போங்கடா. கேட்டா அப்போ மண்டையும் இருதலை முனி மாதிரியே இருக்கா பாப்பா. அம்மா மேடம், இசு முகரைக்கு எத்தனை ஒட்டு. இங்கே வாங்க மேடம் ப்ளீஸ். கொஞ்சம் நம்ம ப்ரோ உன் தங்கச்சி இங்கே கூட்டம். ஏய் வர சொல்லு, சத்துன்னு அரைஞ்சுறேன். அப்புறம் அரைச்சிடும். வா அடம் பிடிக்காதடி வாடி. வாடா. ஐயோ அழுவாதடி தங்கம். பெரியம்மா மச்சான் காலில் விழுந்தாதான் என் தங்கச்சியை கட்டுவேன். இல்லை மச்சான், என் தங்கச்சி உங்களுக்கு தான். எந்திரிக்க. குடும்பத்தோட பொழந்துருவேன். உள்ள வாங்கடா. எங்கிட்ட பீர் பாட்டில் பறக்கிற ஒம்பளைய கொண்டு வந்து தலை. அது அண்ணன் பாரு காக்கடா மாதிரி, அவ பாரு ஓனா மண்ட மாதிரி இருக்கா அவ. டேய் மாலையை உன கடைசி மாலையா போட்டுவேன். போடா போடா. புருஷனுக்கு வேணா ட்ரை பண்ணு. ஐயோ நான் அண்ணன் வாயில போடுங்க. போடா. அது வாயை பாரு ஈசல் மாதிரியே இருக்கு. மேடம் ஏய், நீ 65 ரூபா வச்சு அதை வச்சுக்கடா. வாடா. கொஞ்ச நேரத்தில் நீ குளத்தை வந்தா யார்ட்டையாவது சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை இருக்காத்தா? மடுவ மர பிரியா பிரியா எல்லாத்தையும் கிழிச்சு. என்ன நடக்குது? என்ன சப்பு சப்பு? சீ, யார் இந்த பொம்பளை இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா? சப்பு சுப்புன்னு இவளத்தான் கழட்டு முண்டை. உன் வாழ்க்கையில இவதான் கடப்பாறையா வர்றா. கடப்பாறையா வராளா? இவளை கட்டி வைக்கனே பாக்குறாங்க பிரியா. இவள உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இவதான் உங்க அக்கா மூத்தவ. யாரு கேட்டு முண்டை மாதிரி இருக்கா? இவ எனக்கு அக்காவா? அக்கா தாண்டி. அக்கா மோடி மூஞ்சி நாக்கா அடக்கி பேசு. இழுத்து நறுக்க போறேன். ஏண்டி சக்கலாத்தி முண்டை? சப்பு சண்டவனா சண்டவனா சப்பு. அது மூஞ்சியும் முகரையும் எது எது இருக்கு எது எது இல்லனே தெரியல. இது முகர கட்டலாம் பார்த்து எப்படியா விரும்புற நீங்க? எது எது இல்ல மடுவ மர. நீ போற அவசாரி பட. அவசாரி பட. ஏய், ஏன் புருஷனை பாத்து என்னது மூஞ்சி பா. நீ ஏன் குறுக்க வர? பையா கிட்ட புருஷன். நான்
எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தையான் பிறந்த ஒப்பு போலாம். ஐயோ ஏ ஜீமா ஏ ஜாமா அது ஏ ஜாமாடி அது ஏ ஜாமாடி ஓ ஜாமாடி ஏ ஜாமாடி எதுல மச்சான் வரதல மாமா கால்ல வரதல இல்ல ஐயோ மச்சான் என் தங்கச்சி படிதாண்டா பத்தினி மச்சான். கால்ல வரதல இல்ல கையில என்னடா கிளி மாதிரி போட்டாட்டி தர குரங்கு மாதிரி வப்பாடி இருப்பான். சரியா போச்சு. யாரை பார்த்து குரங்குன்ற மாதிரி குரங்கு லூசு முண்டை. ஏண்டி எதுல நீ அழகு என் மண்டையில வேற குறத்தலா இல்லையா இருங்க அவன் என்னமோ சொல்ல வரேன். தங்கச்சி என்னை காப்பாத்த ஓடோடி வா வள்ளி. ஐயோ என் வாழ்க்கை போச்சேடா. என்ன வாழ்க்கை என் பேர் என்னன்னு தெரியுமாடி? அடியே உன் பேர் என்ன? சப்பு வெள்ளக்க மாற பிஞ்சு வர யார பத்தி என்ன சொல்ற? அது பேரு சப்புடி. நீ ஒரு பேரே சப்பா சப்பு என்னடி சப்பு சூப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிதை குழிகள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஏ ஊரெங்கும் வீசும் பூவாசம். ஐயோ என் வாழ்க்கை போச்சேடா. வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தாள் இனித்திடும் வாழும் நாள் வரும் மனதினில் கோடி நினைவுகள் ஆடி மன்னன் யாரென தேடுது உன்னை பார்த்ததும் போடுது நிலா அது வானத்து மேலே தள்ளாண்டது ஓடத்து மேலே பண்டாடுது தேடுது ஒண்ணு குய்யாகும் அது என்னாகும் பொழுதான போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் நிலா அது வானத்து மேலே பண்டாடுது ஓடத்து மேலே பண்டாடுது தேடுது ஒண்ணு குய்யாகும் அது என்ன நான் தோங்கி நாளானது அது எனக்கு ஒரு தாரம் வந்தது பாழ்மேனியும் நூலானது அது எனக்கு ஒரு மோகம் வந்தது குழந்தைகள் கூட குமரியும் மாடு மந்த மாறுதும் வீசுது பழைய மாறுதும் பாடுது ஓ பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஏ ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்த கவிதை குழிகள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஏ ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல் வைக்க மஞ்சள தங்கச்சி 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 நஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியின் சாமியும் நங்கச்சி 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 என்ன ரொம்ப சலிப்பா சொல்றீங்களே என்ன விஷயம்? என் வாழ்க்கை ரொம்ப வருத்தப்படுறீங்களே என்ன என் விஷயம்? வாழ்க்கை போச்சு. ஏண்டி? அந்த ஆள் வாழ்க்கை போல நீ நல்லா தானே இருக்க உனக்கு என்ன குறைச்சல் ஐயோ உங்க எங்க அண்ணன் இருக்காரு அவர் இருக்கும்போது உனக்கு என்னடி குறை உங்க அண்ணன் இருந்ததுனாலதாம்மா இந்த பிரச்சனை. எங்க இருந்தாரு என்கிட்ட இருக்கலமா ஒரு கெல்ட்டு முட்டைய வச்சிருக்கிறாருமா. ஏ எங்க அண்ணன் எனக்கு அப்படி என்ன இல்ல எங்க அம்மா அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் சப்பு கிடையாது. அண்ணே அம்மா தங்கச்சி உங்க அண்ணே
அம்மா உங்க அண்ணே நீங்க அப்பாவையே மறந்துட்டீங்களா? ஏம்மா மந்திரிச்சு விட்ட மாதிரியே நிக்கிறீங்களே. அம்மா ஏன் பிரச்சனையை முத ஓச்சு விடுங்கம்மா. உன்னை ஓக்கிறேன் உள்ள வா. என்னது என்ன சொன்னீங்க? தங்கச்சி சப்பு என் மச்சானுக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் கூடுறா, அதை நான் பார்க்கணும்டா என் தங்கம். அண்ணே ஆசையை நிறைவேற்றுமா? தங்கச்சி தங்கச்சி குடி, நீ சரியான பொம்பளை, அந்த வாயில மொச்சு மொச்சு முத்தம் குடு. ஏய் என்னடி நடக்குது? ஆமா இது யாரு? இந்த முட்டை தான் என் வாழ்க்கைக்கு எடுத்த போகுது. ஆமா நாத்தனா நீங்க தான் எனக்கு நாத்தனா. நீங்களா? நாத்துனாவா? எங்க அண்ணன் இந்த வேலையெல்லாம் பார்க்காத. அதுதான் எனக்கும் தெரியல. என்ன இவதான் நாத்தனா. ஆ? கோயில்பட்டி கிராமத்தார் எப்படி? சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க விழா கமிட்டி மேலே வாங்கப்போ. MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கே அருமணி தோன்றிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த டியா மணி. ஐயோ, இவளை வெயிட்ட தூக்கி அந்த பிள்ளைக்கு போடலாமா? நீங்க கொலை கேஸ்ல உள்ள போக போறீங்க. ஐயோ, கொலை கேஸ்ல உள்ள போறீங்க. கழுத்துங்க. மாலையை அப்படியே தூக்கொண்டு எரிச்சிட்டு வாங்க அப்போ. தங்கச்சி அந்த பிள்ளை ஒண்ணுக்கு போயிருச்சு பாருங்க, நீங்க மாலை போட்டது. ஒண்ணுக்கு தங்கச்சி என்ன? அப்பா வந்திருக்காரு. அப்பா கூப்பிடுங்க. இந்த மாலையை போட்டு நீங்க கொலை கேஸ்ல உள்ள போக தெரிஞ்ச. வணக்கம் நன்னிகே, வருக வருக வருக. நல்லா இருக்கீங்களாப்பா? ஐயோ இந்த கும்பல்ல வந்து மாட்டிட்டீங்களே எப்படி? அப்பா சொல்லுங்க, அழைத்த காரணம் என்ன? அப்பா அழைத்த காரணம் என்ன மாமா? எல்லாரும் இருக்கப்புல ஒரு பாட்டு. என்ன மாமா சொல்லு மாமா. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி, பேச விடுங்க எங்க அப்பாவை. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த எப்பா? உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாலு நடக்கலாம், அந்த நாலு தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாலு நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தி நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகக்கூட்டம் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகக்கூட்டம் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நேர்வழியில் நடந்து சென்றால் நம்மை அடையலாம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்.
என்ன பண்ணணும்ன்றதை மட்டும் சொல்லிட்டு போங்கப்பா. அழைத்த காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? வேள்வி மலை சாரலை காடு வெட்டி நிலம் திருத்தி கந்தன் கடமன் கல்மாமலை முருகன் செந்தி வடிவேலனுக்கு செந்தினை நமக்காக கருந்தினை விதைத்திருக்கணும் அல்லவா? அதற்கு காவலுக்கு அனுப்புவதற்காக அழைத்து வர சொன்னேனம்மா. நான் காவலுக்கு செல்ல வேண்டுமா? ஆமாம்மா. நான் ஒரு ஆளுமாப்பா? நமது குலமரப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் வேட்டை தொழில் செய்வதும் பருவமழை இந்த பெண்கள் திணை காவல் புரிவதும் நமது குல வழக்கம் அல்லவா? ஆமாம். ஆகவே நீயே தான் காவலுக்கு செல்ல வேண்டும் அம்மா. எனக்கு துணைக்கு யாராவது வர்றாங்களா? அண்ணன் வீரத்தேவன் அண்ணன் வீரத்தேவன் வர்றாரு. அண்ணன் வீரத்தேவன் தோழியர்களை அனுப்பி வைக்கிறேன். சரி. ஒண்ணுக்கு 2 தோழியர்கள். அங்கே நான் என்ன சொல்லி காவல் பார்க்கணும்? என்ன பண்ணணும்? சொல்கிறேன்மா. குறிஞ்சி நீளத்தில் தீனை விதைத்தேன் நான் அம்மா. குறிஞ்சி நீளத்தில் தீனை விதைத்தேன் நான் அம்மா. சரி. குறிஞ்சி நீளத்தில் தீனை விதைத்தேன் நான் அம்மா. பறவையினங்கள் கூடி வருது பாரம்மா. கவன் கொண்டு கவனமாக காணமா. கையில் கவன் கொண்டு கவனமாக காணமா. பறவைகளை பக்குவமா விரட்ட வேணும் நீயம்மா. பறவைகள் குறிஞ்சி நிலத்தினை விதைத்தேன் நானம்மா. பறவை இனங்கள் கூடி வருது பாரம்மா. திணைவன சோலையில் பரணமைத்த நானம்மா. திணைவன சோலையில் பரணமைத்த நானம்மா. பரன் மீது நின்று பறவை விரட்ட வேணும் நீயம்மா. பரன் மீது நின்று பறவை விரட்ட வேணும் நீயம்மா. நிலத்தினை விதைத்தேன் நானம்மா. பறவையினங்கள் கூடி வருது பாரம்மா. மானுமயிலும் ஆளும் இந்த வனத்திலே. மானுமயிலும் ஆளும் இந்த வனத்திலே. திணை காவல் புரிய வேணும் நம் குலமுறப்படிதாமா. திணை காவல் புரிய வேணும் நம் குலமுறப்படிதாமா. குறிஞ்சி நிலங்கள் திணை விதைத்தேன் நானம்மா. பறவையினங்கள் கூடி வருது பாரம்மா. காக்காய்க்கு சொந்த பந்தம் குயிலினம் தானம்மா. காக்காய்க்கு சொந்த பந்தம் குயிலினம் தானம்மா. இங்க தினகரிரே கொய்ய வரும் கிளிப்பிள்ள தானம்மா. கிளிப்பிள்ள தானம்மா. இந்த பறவையினம் அத்தனைக்கும் தலைமையானது மயிலமா. இந்த பறவையினம் அத்தனைக்கும் தலைமையானது மயிலமா. அது தமிழ்நாட்டின் தலை சிறந்த தேசிய பறவை தானம்மா. குறிஞ்சி நிலத்தில் திணை விதைத்தேன் நானம்மா. பறவை இனங்கள் கூடி வருது பாரம்மா. சரிங்கப்பா, சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். வைத்திருக்கிறேன். பரத்தின் மீது நின்று கையில் கவன் கொண்டு கவனில் கல் வைத்து ஆளலம் ஆளலம் சோ என்று வானம் பாடிகளை காணம் பாடிக்கொண்டு வரணும்.